ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஃபெர்டிலிட்டி மசாஜ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது யார் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி, பிசிஓடி, பிசிஓஎஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் வந்து மிஸ்கரேஜ் ஆகிருக்கு சிஸ்டர் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தின் எண்டோமெட்ரியம், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸ் வீக்காக இருக்குது அப்படின்னாலும் இந்த மசாஜை நீங்கள் வந்து பண்ணலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டியூப் பிளாக் இருக்கவங்க, அதாவது டிஷ்யூ பிளாக்காக இருந்தாலும் சரி, இல்லை டியூப்பில் வந்து நீர் கோத்துட்ருக்கு அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த டியூப் பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கேஸ்டர் ஆயில் மசாஜ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கர்ப்பப்பைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரத்த ஓட்டம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அந்த ஓவரீஸில் வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மசாஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா 1 இயராக இல்லை 2 இயராக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் நாங்கள் வந்து ப்ரெக்னென்ட்டே ஆக முடியல அப்படின்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் பற்றி தெரியல. அதனால் நிறைய பேர் ப்ரெக்னன்சிக்கு வந்து என்ன தான் அவங்க ட்ரை பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி கிளிக் ஆகலை, ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. இந்த மசாஜை நீங்கள் வந்து 3லேருந்து 6 மாதம் விடாமல் நீங்கள் ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மெயினாக இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்க, அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறவங்கலாம் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜை 6 மந்த் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். என்னோடய ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆயுர்வேதிக் டாக்டர் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ண ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மசாஜ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 6 மந்த் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து எப்போ வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பீரியட் முடிஞ்சு 5வது நாள் 4வது நாள்லேருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சொல்கிற இந்த மசாஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிஜமாகவே நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். இதுக்கு நம்ம பெருசாக எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய், அது மட்டும்தான். அது வந்து ஒரு 100 ml விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் கிட்ட வரும். பீரியட் முடிஞ்சு பார்த்திங்கன்னா 4வது நாள் இல்லை 5வது நாள் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பீரியட் வர வரைக்கும் நீங்கள் வந்து தினமும் நைட்டு வந்து இந்த மசாஜை பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து தூங்க போகிற டைமில் தான் இந்த மசாஜ் பண்ணணும். தூங்க போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. கையில் வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு கால் 2மே வந்து மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு உங்கள் தொப்புளுக்கு கீழே, உங்களோட அம்பிளிக்கலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கை விடாமல் 2 கையும் வச்சு கிளாக் மோஷனில் வந்து நீங்கள் வந்து மசாஜ் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற பிக்சரை வந்து நான் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள். கை விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். உங்கள் 2 கையும் வச்சு நம்மளோட கடிகாரம் எப்படி சுற்றுதோ அதே மாதிரி தான் நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். நல்லா நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் கை விடாமல். நல்லா மசாஜ் பண்ணி முடித்ததும் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை வந்து ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே படுத்துக்கோங்க, வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. தொடச்சி எடுத்துகிட்டு நல்லா படுத்து காலையில் ஏஞ்சி நீங்கள் வந்து நார்மலாக குளிச்சுட்டு உங்கள் ரொட்டீன் ஒர்க்கை நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த சிம்பிள் மசாஜ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வாக இருக்குது. ஆனால் இந்த மசாஜை வந்து யாருமே வந்து ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க. நான் நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருக்கேன், டியூப் பிளாக் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தின் எண்டோமெட்ரியம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குமே நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா தெரியும். இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்குது சிஸ்டர், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நல்லா தண்ணி குடிங்க.
நல்லா தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி ஹீட்டை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்டர்ட் ஆயிலில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது உங்களோட கர்ப்பப்பையில் ஹீட் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் ஆகும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சிஸ்டர், பாடி ஹீட் மட்டும் இருக்குது, ஆனால் ப்ரெக்னன்சி வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் ரொம்பவே பெஸ்ட். நீங்கள் இதை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கர்ப்பப்பையில் வந்து ஹீட்டை வந்து நல்லா கம்மி பண்ணிவிட்டு அந்த விந்தணும் நீந்தி போய் கருமுட்டியை ரீச் ஆகிறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பாடி ஹீட் இருக்குது அப்படின்னா இந்த விளக்கெண்ணெய் மசாஜ் மட்டும் பண்ணுங்கள். பாடி ஹீட் நல்லாவே வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் 3 தடவை வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இன்னொரு தடவை இந்த மசாஜ் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு 2 காலையும் மடிச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து எடுத்து உங்களோட தொப்புளுக்கு கீழே வந்து அடி வயிற்றில் நீங்கள் வந்து நல்லா கைவிடாமல் 15 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் கிளாக் வைஸில் நல்லா மசாஜ் பண்ணி முடிச்சதும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் ஆயிலை தொடச்சி எடுத்துருங்க. இதை நெக்ஸ்ட்டு பீரியட் வரைக்கும் நீங்கள் பண்ணணும். பீரியட் டைமில் பண்ணக்கூடாது. உங்களுக்கு 3 நாள் பீரியடாக இருந்தால் நீங்கள் வந்து 4வது நாள்லேருந்து நீங்கள் வந்து இந்த மசாஜை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு 5 டேஸ் பீரியட்லாம் இருக்கும். அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா 4வது நாள் 5வது நாள் நீங்கள் வந்து இந்த மசாஜை ரெகுலராக பண்ணுறதுக்கு பாருங்கள். மேக்ஸிமம் இதை வந்து நீங்கள் 6 மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அன்எக்ஸ்பிளைன் ஃபெர்டிலிட்டி அது மட்டும் இல்லாமல் டியூப் பிளாக்லேயே 2 விதமான டியூப் பிளாக், டிஷ்யூ பிளாக்கும் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூப்பில் வந்து நச்சு தண்ணி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுமே இந்த மசாஜை பண்ணும்போது டியூப் பிளாக் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜை வந்து எனக்கு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆயுர்வேதிக் டாக்டர். நானுமே வந்து இதை 6 மந்த் ஃபாலோ பண்ணேன். எக்கு குவாலிட்டியாக வர்றதுக்கும் சேம் டைம் வந்து நம்மளோட கர்ப்பப்பை ஸ்ட்ராங் ஆகிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி மசாஜ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆராதனா 47 அண்ட் பிரியாஜி 350க்கு வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.